ஈரான் நாட்டில் இப்போ போர் வெடிச்சிருக்கக்கூடிய சூழல்ல அங்கு நாளுக்கு நாள் நிலைமையானது மோசமாயிட்டு வருது. இந்த மோதல்ல முதல் நாளிலேயே கமேனி கொல்லப்பட்டார். இதனால ஈரானை வழிநடத்த போவது யார் என்பதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையே ஈரானின் சுப்ரீம் லீடராக மறைந்த அயதுல்லா அலி கமேனியின் மகன் மௌஜுதவா கமேனி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். மோதலில் முதல் நாளே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அவர் தனது இல்லத்துல மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சூழல்ல இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. இதுல கமேனி உயிரிழந்தார். முதல்ல கமேனி மரணத்தை ஈரான் மறுத்தாலும் கூட பிறகு அதை ஒப்புக்கொண்டது. கமேனியின் இந்த எதிர்பாராத மரணம் ஈரான்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால கொந்தளித்த ஈரான் ராணுவம் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருது. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள பிற அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருது. இதனால வரலாறு காணாத பதற்றம் அங்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இதற்கு நடுவே ஈரானின் புதிய உச்ச தலைவர் யார் என்பதிலும் குழப்பமானது ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டில் உள்ள நிபுணர்கள் சபையே புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யும். அதுவரை ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அலிர்சா அராஃபி கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். அந்நாட்டின் வல்லுநர் சபை புதிய சுப்ரீம் லீடரை தேர்வு செஞ்சிருக்காங்க. மறைந்த அயதுல்லா அலி கமேனியின் மகன் மௌஜுதவா கமேனி ஈரான் நாட்டின் புதிய சுப்ரீம் லீடரா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஈரான் நாட்டின் ஊடகங்கள் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கு. 56 வயதான மௌஜுதவா ஈரானை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் அலி கமேனியின் இரண்டாவது மகன். நீண்ட காலமாகவே கமேனியின் வாரிசா இவர் கருதப்பட்டு வந்த சூழல்ல இவரது நியமனம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. அவரது தந்தை இறந்த சில நாட்களுக்கு பிறகு இந்த நியமனம் நடந்திருக்கு. 1979க்கு பிந்தைய மிகப்பெரிய உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் பொருளாதார சரிவு காரணமா மக்கள் ஆதரவு இன்றி இராணுவ படைகளின் மூலம் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நேரடி தாக்குதல்கள், அணுசக்தி திட்டம் மீதான அழுத்தங்கள் மற்றும் சர்வதேச பொருளாதார தடைகள் புதிய தலைவருக்கு பெரும் சவாலாக இருக்குது. புதிய தலைவர் கடுமையான உள்நாட்டு அதிருப்தி மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கும் இடையில பல சவால்கள் இருக்குது. இந்த நிலையில ஈரானின் உச்ச தலைவர் பதவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை படுகொலை செய்வது உறுதி அப்படின்னு இஸ்ரேல் எச்சரித்திருக்கு. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட நிலையில அந்நாட்டு புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யக்கூடிய சூழல்ல இத்தகைய எச்சரிக்கையை இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கு. இது தொடர்பா இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் தனது எக்ஸ் பக்கத்துல ஹீப்ரு மொழியில பகிர்ந்த பதிவுல ஈரான் உச்ச தலைவர் பதவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை படுகொலை செய்வது உறுதி. அவரது பெயர் என்னவா இருந்தாலும் அவர் எங்கு பதுங்கி இருந்தாலும் அவரை தேடி அழிப்போம் அப்படின்னும், இதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து முழு பலத்துடன் செயல்படுவோம் அப்படின்னும், தற்போதைய ஈரான் ஆட்சி தன்னை மீள்கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளை நசுக்குவோம், ஈரானிய மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி இருந்துவிட்டு புதிய ஆட்சியை அமைக்கும் சூழலை உருவாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் இஸ்ரேலிய பிரதமரும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இப்போது தயார் நிலையில் இருக்கும்படியும் போரிட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும்படியும் அறிவுறுத்தியிருக்க அப்படின்னு ஸ்காட்ஸ் தெரிவிச்சிருக்காரு. ஈரான் ஊடக தகவலின்படி செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக கமேனியின் மகன் மோஜுதபா தேர்வு செய்யப்பட்டதா தெரியுது. புரட்சிகர இஸ்லாமிய படைகளின் அழுத்தத்தின் பெயரில் இந்த தேர்வு நடந்திருப்பதாகவும் கூறப்படுது. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதல்ல கடந்த பிப்ரவரி 28 அன்று காமேனி கொல்லப்பட்டார். அவருடன் அவரது மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டாங்க. காயங்களோடு சிகிச்சை பெற்று வந்த காமேனியின் மனைவி கோஜஸ் தேஜ் உயிரிழந்தார். காமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வு மார்ச் 4 மாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 3 நாட்கள் அரசு துக்கம் அனுசரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஈரான் இஸ்ரேல் மோதல் 5வது நாளை எட்டி இருக்கக்கூடிய நிலையில உள்ளூர் ஊடகத்துக்கு பேட்டி எடுத்திருக்கக்கூடிய ஈரான் மூத்த தலைவர்களுள் ஒருவர் இஸ்ரேல் இன்று ஈரானின் பல்வேறு பகுதிகளிலும் லெபனான் குடியிருப்பு பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு அஞ்சி பேச்சுவார்த்தை நடத்த போவதில்லை. அமெரிக்கா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களுடன் சமரசத்துக்கான எந்த ஒரு அடித்தளமும் இல்லை அப்படின்னும், எங்கள் விருப்பப்படி இந்த போர் தொடரும் அப்படின்னு கூறியிருக்காரு.